துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த வழிபாட்டின் 13வது நாளின்று இன்று ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே என் ஆண்டவர் இயேசுவினுடைய அனைத்து ஆசீரும் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக நிரப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்று நாம் செல்போன் மற்றும் சீரியல் போன்ற நிலைகளுக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். காரணம், கிட்டத்தட்ட 8 பேர் தங்களுடைய மகள் தொலைபேசிக்கு அடிமையாகி இருக்கிறாள், என்னுடைய மனைவி சீரியலுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்று தங்களுடைய பதிவை என்று வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதுவும் ஒரு அடிமைத்தனம், இதுவும் ஒரு போதை. ஏனெனில் இந்த செல்போன் மற்றும் சீரியல் இவற்றின் வழியாக நாம் நம்முடைய கடமைகளை மறந்து விடுகிறோம், உண்ண மறந்து விடுகிறோம். அந்த நேரத்துக்கு உண்ணாத காரணத்தினால் உடலில் பாதிப்பு. அதோடு மட்டுமல்ல, அதை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய கடமையை நான் செய்யாமல் விட்டு விடுகிறேன். அதனால் என்னுடைய பிள்ளைகள் தான் தோன்றித்தனமாக நடப்பதற்கு நான் காரணமாக இருக்கிறேன். என்னுடைய கணவர் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடமை உணவை கொடுப்பதிலிருந்து நான் விலகி விடுகிறேன். இதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு. அதோடு மட்டுமல்ல, இந்த செல்போன் அதன் வாயிலாக பிள்ளைகள் இன்று படிப்பில் கவனம் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு செல்போன் பேசி 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 பலவிதமான நோய்களுக்கு ஆளாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். தேர்வில் தோல்வி அடைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த செல்போனின் வழியாக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய உறவுகளில் பிளவை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் கொடுமையிலும் கொடுமையான ஒரு போதை, குடியை விட ஒரு போதையான நிலைதான் இந்த செல்போன் சீரியல். இதற்கு அடிமையாகி இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளில் நாம் குடும்பத்தோடு ஜெபிக்க இருக்கின்றோம். ஆகவே விவிலியத்தை திறந்து மெழுகுதிரிகளை ஏற்றி வைத்து 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தையை எடுப்பீர். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை. இந்த வார்த்தையை இன்று நீங்கள் விவிலியத்து, அதாவது அந்த 3 விண்ணப்பங்களை இந்த பகுதிக்குள் வைத்துக் கொள்வீர். அதோடு இன்று குடும்பத்தோடு இணைந்து எப்படியாவது எல்லோரும் இணைந்து வாருங்க. இந்த ஒரு நாளாவது மதியம் அனைவரும் இணைந்து உண்ணுங்கள், உறவை வளர்த்தடுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் இணைந்து திரு இரத்த ஜெபமாலையை நீங்கள் கேளுங்கள். கேட்டு அதன்படியாக என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். விவிலியம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:12, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியதல்ல. பவுலடியார் சொல்லுகிறார், மகனே மகளே, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் நன்மை தருவது கிடையாது. இந்த செல்போன் வைத்திருப்பதற்கு எனக்கு உரிமை உண்டு, அந்த உரிமையை உங்களிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. சீரியல் தொலைக்காட்சி தொடர்களை பார்க்க உரிமை உண்டு, ஆனால் அதை எடுத்துவிட யாரும் வற்புறுத்தவில்லை. ஆனால் எப்போது பார்க்க வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் உண்மையான நிலையானது அடங்கி இருக்கிறது, உண்மையான சுதந்திரமானது அடங்கி இருக்கிறது. அது உங்களுக்கு தெரிய வேண்டும். அதோடு மட்டுமல்ல, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் அவற்றுக்கு நான் அடிமையாகி விடமாட்டேன். எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டு, ஆனால் அவற்றுக்கு நான் அடிமையாகி விடமாட்டேன். அப்படின்னா தேவைக்கு பயன்படுத்துவோம், தேவைக்கு பார்ப்போம், ஆனால் அதே நேரத்தில் எனக்கு குடும்பத்திற்கும் அது
ஒத்து வராத நிலையில் இருந்தால், என்னுடைய குடும்பத்துக்கும் உறவுக்கும் என்னுடைய செயல்களுக்கும் கடமைக்கும் தொழிலுக்கும் பிரிவை உருவாக்கி அது என்னை அடிமைப்படுத்தி இருந்தால் அதிலிருந்து வெளியேற வேண்டும். காரணம், அவற்றை நாம் அடிமையாக வைத்திருக்க வேண்டுமே தவிர அவை நம்மை அடிமையாக்கி விடக்கூடாது என்ற மனநிலையோடு ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணிமணி போல பாதுகாப்பவரே, நீர் படைத்த படைப்புகள் அனைத்தும் நன்றி என கண்டீரே. அதே போல நீர் படைத்த ஒவ்வொரு படைப்பையும் நாங்கள் பயன்படுத்துவதற்கான உரிமையையும் எங்களுக்கு கொடுத்தீரே. ஆண்டவரே, அந்த உரிமையை நாங்கள் சரிவர செய்யாமல் அவற்றுக்கு அடிமையாகி அதன் வழியாக குடும்பத்திலே பிளவுகளையும் குடும்பத்திலே அன்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலிருந்து ஒரு புதிய உறுதிமொழியை நாங்கள் எடுக்க ஆவண செய்வீராக. எடுக்கக்கூடிய ஆசிரை தருவீராக. இந்த செல்போனை நாங்கள் எப்பொழுதும் பயன்படுத்தாமல், தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தாமல், தேவைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்கி தருவீராக. இவற்றை பார்த்து பார்த்து கடமை மறந்து, தொழிலை மறந்து, படிப்பை மறந்து, உறவுகளை மறந்து, மனைவியை மறந்து, கணவனை மறந்து, பிள்ளைகளை மறந்து, பெற்றோரை மறந்து நிற்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பீராக. இந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியேறக்கூடிய நிலை உருவாக்கி தருவீராக. அதே போல தொலைக்காட்சி தொடர்களுக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில நீர்தாமே உடனிருந்து ஆசீர்வதித்து அவற்றிலிருந்து வெளியேறக்கூடிய வல்லமையை உம்முடைய திரு இரத்தத்தினால் ஊற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. புதிய வானகமும் புதிய வையகமும் மலரும் நாளிது. புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் நேரமிது. அலையென எழுவோம், அணியென திரள்வோம், ஆண்டவர் இயேசுவை புகழ்வோம். அலையென எழுவோம், அணியென திரள்வோம், ஆண்டவர் இயேசுவை புகழ்வோம். இறைவனின் சொந்த பிள்ளைகள் நாம், இறை அரசின் குருத்துவ குலமும் நாம். இறைவனின் சொந்த பிள்ளைகள் நாம், இறை அரசின் குருத்துவ குலமும் நாம். உரிமை வாழ்விலை நம்மை அழைத்தார், இந்த உலகம் வாழவே நம்மை பணித்தார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, பொதுக்காலம் 15வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே திரு இரத்த மாதத்தின் 13வது நாளும் கூட. இந்த நாளில் குறிப்பாக செல்போன் மற்றும் சீரியல் போன்ற நிலைகளுக்கு அடிமையாகி குடும்ப பொறுப்பை மறந்து வாழக்கூடிய ஒவ்வொருவருக்காக
இந்த நாளிலே நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். இந்த செல்போன் என்பது ஒரு அடிமையாகவும், சீரியல் என்ற அந்த தொடர்கள் அடிமையாகவும் இன்று மக்களை கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் அதிலிருந்து வெளியேறி ஒரு உண்மையான தூய்மையான வாழ்வு வாழ, கடமை மறவாத வாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய பலியானது பாஸ்கர் ஷாலினி கணவர் வெளிநாடு செல்ல, கடை வியாபாரம் உடல் நலத்திற்காக, பேட்ரிக் ஐவின் நிரந்தர வேலை, பிரிந்தவர் இணைய குழந்தை செல்வத்திற்காக, ஆல்டன் ஷிபு ரினி மிரியம் குழந்தை செல்வம் தொழில் முன்னேற்றம், ஆண்டன் சிஜு பெனிஷானி குழந்தை செல்வம் தொழில் முன்னேற்றம், ஜான் பிரிட்டோ ஆன்ம இளைப்பாற்றிக்காக, மரிய ஜெஸ்டினா திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமைய, டெனி ஜெயஸ்ரீ கே பிர்லா குடும்ப சமாதானத்திற்காக, டேனியல் ருஃபஸ் 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல முறையில் படித்து வெற்றி பெற, ரூஃபி அனனியா கணவர் தூய்மையோடு வாழ, மகள் பாவ மன்னிப்பு பெற்று வாழ, குடும்ப அமைதிக்காக குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, கடன் தீர, மெர்லின் பாசன் இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அவர்களோடு இணைந்து இத்திருப்பலியில் நாமும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இத்திருப்பலியினுடைய தூய்மையை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை எண்ணி மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை கொடுத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு
ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வழி தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு மது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடம் இருந்து வெகு தொலையிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமளிப்பதாக. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவரே, எனக்கு பதில்மொழி தாரும். உமது பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. எளியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகர்களை கட்டி எழுப்புவார். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பர். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அனைத்தும் அவர் வழியாய்
அவருக்காக படைக்கப்பட்டன. திருத்தூதர் பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 15 முதல் 20 முடிய. இயேசு கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆவார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும், விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரை நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதி இருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய்ச் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை. ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியை பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களை திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 திராணியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த கல்வாரி பலியிலே போதைக்கு அடிமையானவர்களோடு இணைந்து சீரியல் மற்றும் செல்போன் போன்ற பொருட்களுக்கு அடிமையாகி
குடும்பத்தை கவனிக்க மறந்து, கடமை மறந்து, உழைப்பை மறந்து, படிப்பை மறந்து வாழக்கூடிய ஒவ்வொருவர் மீதும், குறிப்பாக இளம் நெஞ்சங்கள் மீது ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகள் ஊற்றப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் அனைவரும் ஜெபிப்போம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கிறார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகனாய் மனிதரான கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். காணிக்கை பாடல். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர்கள் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதனை உருவாக்கி இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் அனைத்தையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாட்களாய் ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையை கண்டு உமை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமாம் மண்ணகமாம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆகவே ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பம் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று மக்கள் எம்பரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகம் முழுவதும் பரவி இருக்கும்படி திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வேண்டுகின்றோம். உமது பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உடனிருக்கும் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல்
இறைவனின் செம்மறி, நம்மை பாதுகாப்பவர், வழி நடத்துகின்றவர், எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை தரக்கூடிய ஆண்டவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எனது தசையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைமகன் இயேசுவினுடைய அன்பை சுவைத்தவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கலங்கரை தீபமே, கலங்களில் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்கு வகதியே, காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்கு வகதியே, காத்திடுவாய் தாயே.